எத்தனை 1000 கோடி வச்சிருந்தாலும் 4 இட்லி தான் காலையில, 1 டீ தான் இல்லையா, மத்தியானம் 1 கோடி சாப்பாடு தான், நைட்டு உங்களுக்கு தேவையானது தான் சாப்பாடு. குண்டலினி எல்லாரும் நிறைய பேரு இந்த குண்டலினி பயிற்சி தனியா ஒரு கிளாஸ் எல்லாம் கூட வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதுகுத்தண்டுக்கு கீழே ஒரு ஆதார பீடம்னு ஒண்ணு இருக்கு. இது வாழை பெண்ணுன்னு சொல்லுவாங்க. வாழை அந்த இடம் வாழை உடல் முழுக்க அப்படியே பக்கத்துல இருக்கிற மேல சாஞ்சிரும். அவன் நம்மள தள்ளி தள்ளி விடுவான். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன். அந்த கம்பெனி கூட வாங்கிட்டு என்ன பண்ண போறான்? பல லட்சம் வருமானங்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இவன் தொலைச்சதே இவன் பார்க்கல. நிறைய பேர் என்ன பண்ணான், காலையில தூங்கி எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி இவன் 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து பணம் பண்றதுக்கு போயிடுவான். அதாவது 11 12 மணிக்கு வீட்டுக்கு வருவான். தூங்குறதுக்கும் குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு மட்டுமே வீட்டை பயன்படுத்துறவங்க எல்லாம் இருக்கிறாங்க இன்னைக்கு கூட நாட்டுல. ஏன்னா அவங்க பெற்றவங்களோ பிள்ளைங்களோ கூட அவங்க முகத்தை பார்க்கவே முடியாது. எத்தனை மணிக்கு வராரு எத்தனை மணிக்கு போறாருன்னு தெரியாது. பணம் 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 பணம்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இது அவசியமற்றது. இந்த வாழ்க்கையில அந்த பணத்தை வச்சு பெருசா சாதிச்சவங்க யாருமே இல்ல. பெரிய பெரிய பணக்காரன் நம்மள பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற கண் எதிர்க்க. எத்தனை 1000 கோடி வச்சிருந்தவங்க எல்லாம் என்ன கதியா ஆகுறாங்க? இப்ப அவசியம் என்ன? அந்த பணத்துக்கு என்ன அவசியம்? அத்தனை 1000 கோடி என்ன அவசியப்படுது நமக்கு? இல்லையே. எல்லாரும் எத்தனை 1000 கோடி வச்சிருந்தாலும் 4 இட்லி தான் காலையில, 1 டீ தான் இல்லையா, மத்தியானம் 1 கோடி சாப்பாடு தான், நைட்டு உங்களுக்கு தேவையானது தான் சாப்பாடு. அப்போ இந்த நிலையில எதுக்கு இந்த பணத்துக்கு பின்னாடியே அலைஞ்சு இளமைய வீணாக்குறது? அது மட்டுமே இல்ல, சொந்த பந்தங்கள் பார்க்கவே மாட்டான், பேசவே மாட்டான். என்ன காரணம்? டைம் இல்லைன்னு, நேரமே இல்லைன்னு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் அவனுக்கு நேரம் இருக்கு, மற்றதெல்லாம் தேவையில்லைன்னு. அப்போ பணம் மட்டுமே வாழ்க்கை ஆயிடுமான்னா ஆகாது. அதுக்காக பணமே வேணான்னு சொல்லல. திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? செய்க பொருளை. பணம் வேணும், பணம் இல்லைன்னா இங்க வாழ முடியாது. அதனால செய்க பொருளை. செருக்கு அறுக்கும் எஃகு. யாரு? எதிரிகளின் செருக்கு அறுக்கக்கூடிய எஃகு எதுன்னா பணம் தான். பணம் அது ரொம்ப முக்கியம்தான். அதை விட வேற எந்த ஆயுதமும் கிடையாதுன்றாரு. ஆனா அதுக்காக அதையே வச்சுக்கிட்டு வாழ்க்கைய தொலைச்சிடாதீங்கன்றதுதான் நாம இங்க சொல்றோம். அந்த ஒரே விஷயத்த வச்சுக்கிட்டு உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் இருக்கு, எல்லாத்தையும் இப்ப காத்துல விட்டுறீங்களே. ஒரே ஒரு விஷயம் பணம்ன்ற விஷயத்த மட்டும் புடிச்சுக்கிட்டு மத்தெல்லாம் விட்டுறாதீங்க. பணமும் வேணும், அவசியம்தான், அளவுக்கு இருந்தா போதுமானது, அதுக்கு மேல அது அவசியம் இல்லாதது. இதுதான் நம்ம இங்க வலியுறுத்தி சொல்றோம். புரியுதுங்களா? வேற ஒன்னும் மத்தபடி யாரும் பணம் சம்பாதிக்காதீங்க, அது அவசியம் இல்லை அப்படின்னா யாரும் சொல்லல. எனக்கு போன் கால் கூட ஒரு 4-5 வந்தது. ஐயா எங்க மலேசியால இருந்து, ஐயா குண்டலினி பயிற்சி நீங்க தருவீங்களான்னு கேட்டாங்க ஒருத்தர். நீங்க வாங்க, அதுக்கப்புறம் அந்த பயிற்சி உங்களுக்கு சரியான்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். சரிங்க ஐயா வரேன் அப்படின்னாரு. இப்ப என்னன்னா, குண்டலினின்னு எல்லாரும் நிறைய பேரு இந்த குண்டலினி பயிற்சி தனியா ஒரு கிளாஸ் எல்லாம் கூட வச்சு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த குண்டலினி சக்தினா என்ன? முதல்ல பேசிக்கா சில விஷயங்கள் நாமளே புரிஞ்சுக்கணும். அது எல்லாம் சொல்றாங்களே தவிர அது ஒரு புரிதல் இல்லாமையே போய்கிட்டு இருக்குது. இதுக்கு வள்ளுவர் அழகா ஒரு குரல் சொல்லிருப்பாரு. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார்னாங்க. இப்ப அந்த மலர்மிசைன்னா என்ன அப்படின்னா, இந்த குண்டலினி சக்தியில இருக்கக்கூடிய, அதாவது நம்ம முதுகு தண்டோட பின்பக்கம், பிடரியில இருந்து பின்பக்கம் போன முதுகு தண்டு முடியக்கூடிய இடத்துல முதுகு தண்டுக்கு கீழே ஒரு ஆதார பீடம்னு ஒண்ணு இருக்கு. இது வாழை பெண்ணுன்னு சொல்லுவாங்க. வாழை அந்த இடம் வாழை. முக்கோண சக்கரம், அங்க 4 இதழ் கொண்ட தாமரை அந்த இடத்துல.
இதெல்லாம் வந்து இருக்கிற இடம், அதுதான் மூலாதாரம். அதுக்கு கொஞ்சம், அதாவது இருவிரக்கடைன்னு இருவழிக்கு இருவிரக்கடை மேலே, தெருவழிக்கு இருவிரக்கடை கீழே, இந்த இடத்துல இருக்கக்கூடியது அந்த மூலாதார சக்கரம். அதுனாங்க மூலாதார சுவாதிஷ்டானம் உங்களுக்கு தெரியும். அது 6 ஆதார சக்கரங்கள் நமக்கு உடல்ல இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு தெரியும். இப்ப அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கோண சக்கரத்துல இருக்கக்கூடிய அந்த வாழை பெண்ணை எழுப்பக்கூடியதுதான் அந்த குண்டலினி சக்தி. இந்த குண்டலினின்றது பாம்பு மாதிரி ஒரு வடிவத்தை நமக்கு காமிச்சிருப்பாங்க, படத்துல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அது என்ன பாம்பு, குண்டலினி சக்திக்கு இந்த பாம்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, அது ஒண்ணும் இல்ல, மூச்சு காத்து தான். இது பாம்பு. இப்போ அங்க பாம்பு படம் போட்டு காட்டுறதுக்கு காரணமே என்னன்னா, மூச்சு காத்து எப்படி இருக்கு அப்படின்னா, மூச்சோட சத்தம் உசு உசுன்னு இந்த பாம்பு சத்தம் போடுற மாதிரி மூச்சோட சத்தம் இருக்கும். இந்த மூச்சோட சத்தத்தை நம்ம செலுத்திக்கிட்டே இருக்க அங்க அந்த மூலாதாரத்துல ஒரு பாம்பு படுத்துக்கிட்டு இருக்கு. இந்த காத்து போய் அத தலையில தட்டி 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 கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மூச்சை அப்படி இயக்கும் போது அது கொஞ்சம் கொஞ்சமா தட்டி தட்டி அது ஒரு விழிப்பு நிலைக்கு கொண்டு வரும். அந்த பாம்பை விழிப்பு நிலைக்கு கொண்டு வரும். அப்போ ஏன் இதுக்கு முன்னாடி அது விழிச்சுக்கிட்டு இல்லையான்னா, இல்ல, நாம தூங்கும் போது அது முழிச்சுக்கிட்டு இருக்கும், நாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது அது தூங்கிக்கிட்டு இருக்கும். இதுதான் மூலாதாரத்துல முக்கியமான தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். நாம தூங்கிட்டு இருக்கும்போது அது விழிப்பு நிலையில இருக்கும். அப்போ இரவெல்லாம் விழிப்பு நிலையில அது இருக்கு. நாம பகல்ல கண் வீழ்ச்ச உடனே அது தூங்க ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா, நம்ம இயக்கம் அப்பதான் தொடங்கும். நாம விழிக்கும் போதும் அது தூங்கினாலும் தான் நம்ம இயக்கம் தொடரும், இல்லைன்னா நம்ம இயக்கம் தொடராது. உங்களுக்கு இது புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சின்ன, இப்போ நம்ம பஸ்ல ஒரு டிராவல் பண்றோம், பஸ்ல இப்போ போறப்போ அங்க ஏறிட்டோம் வச்சுங்க, ஒரு 4-5 கிலோமீட்டர் பஸ் போய்கிட்டு இருக்கு. அப்போ லேசா ஒரு தூக்கம், சும்மா அப்படியே தூக்கம் வர மாதிரி இருக்கும். நல்லமா அந்த கழுத்து இருக்கு இல்லையா, லேசா அப்படியே சாயும். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மூலாதாரத்துக்கு தேவையான ஆற்றல் மேல வந்ததுன்னு சொன்னா இல்லையா, அது மேல வந்தாதான் உன்னோட இயக்கம். இப்போ கழுத்து சாயுதுன்னு சொன்னா ஒரு ஸ்டெப் அது இறங்கிடுச்சுன்னு அர்த்தம். அது இறங்கினாதான் கழுத்து அப்படியே சாஞ்சிடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு 10 கிலோமீட்டர் வண்டி போயிட்டே இருக்குது. போன உடனே பாத்தீங்கன்னா உடல் முழுக்க அப்படியே பக்கத்துல இருக்கிறவனால சாஞ்சிரும். அவன் நம்மள தள்ளி தள்ளி விடுவான், யாராவன் திட்டிக்கினே தள்ளுவான் புடிச்சு. நமக்கு அது கூட காதுல விடாது, ஏன்னா இயக்கம் மேல இருந்து இறங்கிக்கிட்டே இருக்குது. அது எங்க போவோம், அதுதான் மூலாதார சக்தி. அது மூலாதாரத்துக்கு போயிடுச்சுன்னா உடல் விழுந்துரும். நல்லா புரிஞ்சுக்கணும் இத. இது ஒரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றது. அடுத்த ஸ்டெப் வரும்போது, இப்ப உடலே சாஞ்சிருச்சா, திரும்ப அவன் தட்டிக்கிட்டு எழுப்பினான்னா மறுபடியும் எழுந்துக்கிட்டு அப்படியே திரும்ப சாரிப்பா அப்படின்னுவான். அப்ப சருன்னு அது மேல போயிடும். அது மேல போன உடனே உனக்கு கழுத்து ஆடாம நிக்கும். திரும்ப ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் தாக்கு பிடிப்பேன். அதுக்குள்ள மறுபடியும் அது நல்லமா அது இறங்குனா உனக்கு கழுத்து சாயம், இன்னும் கொஞ்சம் இறங்குனா உடல் சாயம். அதுக்கும் மேல அது மூலாதாரத்துக்கு வந்துச்சுன்னா சுத்தமா நீட்டிட வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. சுருண்டாவது விழுந்துருவான் கீழே. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, நாம தூங்குனா அது விழிப்பு நிலையில இருக்கும், நாம விழிப்பு நிலையில இருந்தா அது தூங்கிடும் இல்லையா. அப்போ அது விழிப்பு நிலையில இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இயக்கம், நம்ம எல்லாமே. இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி அது போய் தூக்க நிலைக்கு போகும்போதுதான் நமக்கு படுத்துருவோம். அப்போ இந்த குண்டலினி சக்தியை எப்படி இயக்கணும் அப்படின்னா, மூச்சு காத்த வச்சுதான் இயக்கணும் அப்படின்னு இந்த பாடல்ல சிறப்பா சொல்லியிருக்காங்க. மூல துவாரத்தை முக்கரம் இட்டிரு, மேல துவாரத்தில் மேல்மனம் வைத்திரு. இதுல 2 விஷயம். இந்த மூல துவாரம்ன்றது என்ன, மூலாதாரத்துல இருக்கக்கூடிய நமது அந்த எருவை. மூல துவாரத்தை முக்கரம் இட்டிரு, மேல துவாரத்தில் மேல்மனம் வைத்திரு. வேல்வட்ட கண்ணை வெளியில் விழித்திரு. அது எழுந்துக்கணும்னா நீ விழித்திருக்கணும், இல்லைன்னா அது தூங்கிடும். அப்போ வேல்வட்ட கண்ணை வெளியில் விழித்திரு, காலத்தை வெல்லும் கருத்ததுவாமே. நம்ம இந்த பாடல் ஏன் சொன்னாங்க, இப்ப மூலாதாரம் என்ன பண்ணுது அப்படின்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ இந்த மூலாதார குண்டலினி சக்தி இதுதான் மூலாதாரத்துலதான் குண்டலினி சக்தி இருக்கு, அதுதான் சொல்றாங்க. இதுதான் வாழைப்பெண் ஒண்ணு. 2வது விஷயம்,
சரி நம்ம வந்து இந்த பாடத்துக்கு வந்துட்டோம், இந்த பாதைக்கு வந்துட்டோம், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதை எழுதிடணும் அப்படின்னா ஒரு நல்ல குருவோட உதவி இல்லாம அந்த வேலையை யாரும் செய்யக்கூடாது. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், அதை எழுத்துறதுன்றது வந்து உங்களுக்கு அதுக்கான பாடங்கள்லாம் கொடுத்துருப்போம், அவங்க மட்டும் அதை முயற்சி பண்ணுங்க, அவங்க மட்டும் அதை செய்யுங்க. மற்ற நேரத்துல மற்றவங்க எல்லாம் எதையும் தெரியாம அதுல போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா அது ஒரு உயிர் சக்தி, மிகப்பெரிய ஒரு உயிர் சக்தி. அது இப்ப நான் அதுக்குதான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னேன். அது இறங்க இறங்க உங்க உடல் விழுந்துரும், அது ஏற ஏறதான் உங்க உடலே நிக்கும். அப்போ இந்த பலமான இந்த உடலை காப்பாத்தி உங்களை நடக்கிறதுக்கும் போறதுக்கும் வர்றதுக்கும் இயக்கிறதுக்கும் எல்லா உதவியும் அதோட ஆற்றல் செய்துகிட்டு இருக்குது. அது பாட்டுக்கு ஒரு இடத்துல இருக்குது, அதோட ஆற்றல் உங்களை எல்லாம் செய்ய வச்சுக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இந்த குண்டலினி சக்தி. அதை சாதாரணமா ஏதோ கடையில விற்கிற மாதிரி அதை கொடுப்பீங்களா இதை கொடுப்பீங்களான்னு கேட்கறாங்க. அது புரியாம நிறைய பேர் கேட்கறாங்க. அப்போ நாம விழிப்பு நிலையில அதுல இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா முதல்ல உள்ளத்துக்குள்ளே உணர வேண்டும். சும்மா ஏதோ சொல்றாங்க, உள்ளத்துக்குள்ளே உணர வேண்டும். உனக்குள்ள அந்த உணர்வை ஏற்படுத்திக்கணும். உள்ளத்துக்குள்ளே உணர வேண்டும், உள்ளும் புறமும் அறிய வேண்டும். நல்ல கனலை எழுப்ப வேண்டும். எப்படி எழுப்புறது? நல்ல கனலை எப்படி எழுப்புறது அப்படின்னா இந்த பாடத்தின் மூலமா உங்களுக்கு கொடுத்துருக்க இல்லையா, பாடத்தின் மூலமா நீங்க அங்க அந்த சுவாசம் போயிட்டு வர 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 உங்களுக்கான அந்த ஹீட் எனர்ஜி உள்ள வந்து சேவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த கனலை உண்டாக்கும். இது நல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும். வீதின்னா எது? முச்சந்தி வீதின்னுவாங்க. முச்சந்தி வீதின்னா எங்க இருக்கு? எங்க இருக்கு? நம்ம நெற்றி போட்டுதான் முச்சந்தி வீதி. நல்ல கனலை எழுப்ப வேண்டும், வீதி புனலில் செலுத்த வேண்டும். ஏன் சொல்றாங்கன்னா கண்ணுக்கு நேர் மூக்கடி, கண்ணுக்கு நேர். அவங்க சொன்னதுன்னா கண்ணுக்கு மூக்கு நேர் பார்க்கணும். அப்போ 2 கண்ணு புருவ மையத்துல வைக்கணும், மூக்க பார்க்கணும். அப்படின்னா 2 கண்ணையும் அந்த புருவ மையம் அந்த பொட்டுல பார்க்கணும்ன்றதுக்காக அவங்க சொல்றாங்க. இங்கேயே உத்து உத்து பார்க்கணும்னுவாங்க. உத்து உத்து பார்த்தா உதிக்கும் வாழைன்னு. நீ உத்து உத்து பார்க்கும் போதுதான் அந்த வாழை அங்க இருந்து உதிக்கும். அதே வரைக்கும் அது பாட்டுக்கு உள்ள இருக்கும். உன்னோட முழு அந்த எண்ணங்களை அங்க செலுத்தி உன்னோட பார்வைக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு. நான் சொல்லியிருப்பேன் காலையிலேயே, நெருப்புக்குரிய கண்ணு வந்து நெருப்புக்குரிய ஒரு கருவி, நெருப்புக்குரிய கருவி. அது ஒரே இடத்துல அது பார்க்கும்போது உங்களுக்கு அந்த குவிலன்ஸ் இருக்குல்ல, குவிலன்ஸ் பாத்திருக்கீங்க? குவிலன்ஸ் கையில சின்ன பசங்க எல்லாம் பூத கண்ணாடி மாதிரி வச்சு எழுத்தெல்லாம் தேடி அதுல படிப்பாங்கல்ல, அது குவிலன்ஸ். அத ஒரு சூரிய வெளிச்சத்துக்கு நேரம் அப்படி வச்சீங்கன்னாலே முழுமையா இருக்கக்கூடிய வெப்பத்தை எல்லாம் ஒரே இடத்துல இழுத்து கீழே விடும். கீழே ஒரு பேப்பர் வச்சா அப்படியே எரியும் இல்லையா? அது மாதிரி இந்த கண்ணு என்ன பண்ணும், நம்ம அந்த குவிலன்ஸ் மாதிரி அங்க வேலை செய்யும். மொத்தமா திரும்ப இங்க குவிக்கும் போது ஒரு குவிலன்ஸ் மாதிரி அது வேலை செய்து அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு தணலை உருவாக்கும், ஒரு நெருப்பு குழம்பு மாதிரி அங்க உருவாகும். அதுதான் 3வது கண் சிவனுக்கு அங்க போட்டு காட்டுவாங்க. அப்போ இந்த குவிக்கக்கூடிய சக்தி முழுவதும் அங்க குவிச்சிங்கன்னா அதோட இயல்பான இதுல இருந்து மாறுபட்டு ஒரு பெரிய வைப்ரேஷனை உண்டு பண்ணும், ஒரு அதிர்வு அலைகள் அங்க உண்டாகும். என் குருவுக்கு சமர்ப்பணம். அவர் இல்லாவிடில் தொலைந்திருப்பேன்.